இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லு. உன்னை இனி யாரு காப்பாத்துவா? சதியுகத்துல நீ தப்பு இருக்கலாம், ஆனா கலியுகத்துல நீ தப்ப போறதில்ல. ஒரு 2 கூட்டாளிகளை சத்த மாதிரி சாவ. அப்படின்னா நீ தாயம்மாவையும் கொன்னுட்டியா? அவங்களையும் நான் தான் கொன்னேன். அவங்களுடைய புருஷனை கொன்னதும் நான் தான். இப்படி 2 பேரையும் கொன்னா உன்னையும் கொல்ல போறேன். உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லு. என் லட்சியத்துல குறுக்க வர ஒவ்வொருத்தரையும் துடிக்க துடிக்க கொள்ளுவேன். உங்க யாரையும் நான் விட்டு வைக்கவே மாட்டேன். உங்க யாராலையும் என்ன கட்டுப்படுத்தவே முடியாது. இனி உன்னாலையும் அது முடியாது. யார் அது? அது யாரு? யாரு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது? யாரா இருக்கும்? ஒழுங்கா மகுடி ஊதுறத நிறுத்திடு. நாளை என்ன கட்டுப்படுத்தவே முடியாது. நான் கொல்ல போறது உறுதி. யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உன்னால என்ன அடையவே முடியாது. இருந்தாலும் நீ திருந்தவே மாட்ட. ஒரு விஷயம் தெரியுமா, லைஃப்ல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைச்சிடாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சில நேரம் சிலது கிடைக்கும், ஆனா சில நேரம் எதுவுமே கிடைக்காமே போயிடும். சரி, என்ன பண்ற? அது வந்து நான் என்னோட முகத்தை மறைச்சிட்டு இருக்கேன். நீதான் எப்பவும் சொல்லுவல்ல, என் முகத்தை காட்டாதன்னு கத்துவல்ல. அதனாலதான் நான் இப்ப என்னோட முகத்தை மறைச்சிட்டு இருக்கேன். அட பரவாயில்லையே, நீ ஏன் பேச்செல்லாம் கேக்குற? நீ ஒண்ணு பண்ணு. நீ இந்த அளவுக்கு என் பேச்ச கேப்பேன்னா நீ இந்த வீட்டை விட்டே போயிரு. அது என்னால முடியாது. ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாதுல்ல. சிலருக்கு எல்லாம் கிடைக்கும், சிலருக்கு எதுவும் கிடைக்காம போயிடும். முடிய போட்டு மூஞ்சிய மறைக்க தேவையில்ல. நீ ஒண்ணு அவ்வளவு மொக்கையாலாம் இல்ல. பைத்தியக்காரி. நான் கூடிய சீக்கிரம் ஆதிநாகினிய பார்த்தே ஆகணும்.